Hi friends, welcome to my channel. In the video la na vandu Sivan Kann la இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்ல ஒரு பாஸ்கெட் போட்டேன் இல்லையா, அதுக்கு இப்போ பாக்ஸ் நட் ஹேண்டில் போட போறோம். அது எப்படி போடுறதுன்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பாத்தீங்கன்னா 10 அடியில 2 ஒயர் கட் பண்ணிருக்கேன். இதுல நான் நடுவுல கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த கிரீன் ஒயர் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம சென்டர் பார்த்துக்கலாம். இங்க 6 இது வருது இல்லையா, நம்ம வந்து இதுக்கு நேர் நேரா இருக்கிற இந்த கிரீன் நாட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிரீன் நாட்ல இருந்து நான் போட போறேன். இது உள்ள வந்து இந்த ஒயரை கொடுத்து இந்த நாட்ல இருந்து இந்த நாட்ல இருக்கிற கேப்ல ஒயரை கொடுத்து ஈக்குவலா வச்சுக்கலாம். நான் ஒயரை கொடுத்து ஈக்குவலா மடிச்சு வச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிரீன் நாட்க்கு இந்த பக்கம் நாட் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ஒயரை. இப்போ வந்து இந்த சைடு கொடுத்துக்கலாம். இந்த ஹோல் வழியா கொடுத்து நான் அடுத்த ஹோல் வழியா எடுக்கிற வெளியே. இப்போ நம்ம 2 ஒயரையும் சென்டர் பார்த்து கொடுத்து வச்சிருக்கோம். இப்போ வந்து இதில் நார்மல் பாக்ஸ் நாட் போட்டு நம்ம ஹேண்டில் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த ஒயரை இப்படி மடிச்சுக்கலாம். இன்னொரு ஒயரை இப்படி மேலே சுற்றி ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாட் போடுறோம். இங்கே ஃபர்ஸ்ட் நாட் போடும்போது நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாக்ஸ் நாட் போட்டாச்சு. இந்த பக்கம் போடும்போது இப்படி திருப்பி வச்சுக்கலாம். இந்த ஒயரில் இந்த ஒயரை இப்படி மடிக்கிறோம். இந்த ஒயரை இப்படி மேலே சுற்றி நம்ம கூடைக்கெல்லாம் போடுற அதே நார்மல் பாக்ஸ் நாட் தான். அதில் வந்து ஹேண்டில் போடுறோம். இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பூஜா கூடை, அப்புறம் சின்ன சின்ன கூடை, இதுக்கெல்லாம் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இந்த கூடை போடும்போது நம்ம வந்து கோயிலுக்கு கொண்டு போகலாம். சிவன் கண் கூடை, பூஜை கூடையாக தான் நம்ம போட்டிருக்கோம். கோயிலுக்கு கொண்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டைனிங் டேபிளில் ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்சம் லூஸாக இருக்கு, நல்லா டைட் பண்ணிப்போம். இப்போ இந்த பாக்ஸ் நாட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த 2 ஒயரும் இப்படி மீட் ஆகும். இங்கே ஒரு பாக்ஸ் நாட் போடணும், அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு பாக்ஸ் நாட் போடணும். இதுக்கு மேலே இப்படி திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே வரணும். அவ்வளோதான். இன்னொன்று போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் ஒன்று.
இப்போ ஒரு பக்கம் இப்படி இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் போகணும், அப்படியே மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே வரணும். இப்போ இந்த பக்கம் மேலே கீழே அப்படியே போட்டுகிட்டே வாங்க. இந்த ஒயர் மட்டும் பெருசாக இருக்கும், அது கொஞ்சம் சின்னதாக ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம சிங்கிள் ஹேண்டில் தான் போட போகிறோம். இங்கே வரைக்கும் போட்டு அப்படியே கொண்டு வந்து இங்கே வந்து சொருகி விட்டுருவோம். நம்மளுக்கு இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மாற்றி மாற்றி நம்ம வந்து ஒரு நார்மல் நாட் போட்டுக்கிட்டே வரோம். இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, அப்படி போட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ஹேண்டில் ரெடி ஆயிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த பக்கம் ஒன்று வந்திருக்கும், இந்த பக்கம் ஒன்று வந்திருக்கும். இங்கே 2, இந்த பக்கம் 2, இப்படி மாற்றி மாற்றி நம்ம போட்டுக்கிட்டே வரலாம். நான் வந்து இது வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இந்த ஹேண்டிலுக்கு இப்படி போட்டு வந்திருக்கேன். நான் இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன். இப்போ நான் மறுபடியும் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். நம்ம இங்கே 2 ஒயர் வருது இல்லையா, இந்த பக்கம் ஒரு நாட் போட்டுக்கிறோம். இது நீங்கள் ஒவ்வொரு நாட் போடும்போதும் நல்லா டைட்டாக போடணும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாட் வரும். இது நம்ம ஒரே கலரில் எடுத்துருக்கிறதால இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று போட்டுட்டு மறுபடியும் வந்து லெஃப்ட் ரைட்டு ஒயர் வரும், அதில் நம்ம நாட் போடணும். நம்மளுக்கு நாட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று, இங்கே ஒன்று வரும், மறுபடியும் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அப்படி வரும். இப்போது இங்கே இது போட்டுட்டு மறுபடியும் நம்மளுக்கு அந்த நாட் போடுறோம் இல்லையா, அந்த இது வந்து வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே வரணும். ஹேண்டில் போடுறதுலையே இந்த ஹேண்டில் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹேண்டில். இது வந்து பூஜா கூட போடுறதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப வெயிட் தூக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. சுற்றி சுற்றி அப்படியே நாட் போட்டுக்கிட்டே வரணும்.
நான் இது வரைக்கும் போட்டிருக்கேன். நான் இன்னும் மீதி பேலன்ஸ் இருக்கிற ஒயரில் போட்டுட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நம்மளுக்கு இப்படி வரும் ஹேண்டில். இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் நம்ம சென்டர் பார்த்துருக்கோம் இல்லையா, இங்கே போட்டு இங்கே கொண்டு வந்து முடித்து உள்ளே ஒயர் விட்டு சொருகி விடணும். நான் இங்கே ரெண்டு பக்கமும் பாக்ஸ் நாட் போட்டுக்கிட்டே வந்து இது வரைக்கும் முடிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொருகிறதுக்காக மட்டும்தான் ஒயர் இருக்குது. நம்ம இந்த சென்டர் பார்த்தோம் இல்லையா, இது வரைக்கும் பார்த்து இங்கே எப்படி நம்ம 3வது நாட்டில் உள்ளே சொருகணுமோ அதே மாதிரி 1 2 3 இந்த நாட்டில் இந்த பக்கம் ஒரு ஒயர் கொடுத்துக்கலாம், இந்த பக்கம் ஒரு ஒயர் கொடுத்துக்கலாம். இது சிவன் கண்ணுன்றதால நேருக்கு நேராக இருக்காது, மாறி மாறி தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே இந்த நாட்லையும் இந்த நாட்லையும் கொடுத்து உள்ள ஒயரை சொருகி விட்டணும். இது சிவன் கண் கூடன்றதால ஜிக்ஸாக்ல இருக்கும், நம்ம அதே மாதிரி நம்ம சொருகிடலாம். இது மாதிரி உள்ள ஒயர் சொருகி விட்டோம்னா நம்மளுக்கு இந்த பாக்ஸ் நாட் ஹேண்டில் ரெடி ஆகிடும். இது போடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. 10 நிமிஷத்தில் நம்ம இந்த பாக்ஸ் நாட் ஹேண்டில் போட்டுடலாம். இது எல்லா பூஜை கூடைக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நீங்கள் வந்து டைனிங் டேபிளில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கும்போது நம்ம ரொம்ப தூரம் வந்து கேரி பண்ண முடியாது, நம்ம பக்கத்துலேயே வைக்கும்போது அது மாதிரி கேரி பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் ஃப்ளவர்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை வந்து வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஹேண்டில் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.